ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் மீண்டுமாய் 316 சேனலிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர் என்று நம்புகிறேன். ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் போன் பண்ணினால் உங்களுக்காக நான் ஜெபிக்க அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய செய்தியை கடந்த வாரம் அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி 3 தலைப்புகளிலே நாம் பார்த்தோம். எதையெல்லாம் அறிந்திருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு அதே தலைப்பின் தொடர்ச்சியாக இன்னும் எந்த காரியத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேர் என்றதாலே சோத்திரம். ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே, ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே சோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களை மறவாத ஆண்டவர், எங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே தாய் மறந்தாலும் நீர் மறவாத தேவன் ஆண்டவரே. பயப்படாதேன்னு சொல்லி உங்களுடைய வலக்கரத்தால் எங்களை தாங்கிக் கொள்கிற தேவன், உங்களுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எனவே நாங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட அறிந்திருக்கிறார் என்ற தலைப்பில் மீண்டுமாய் தொடர்ந்து தியானிக்கலாம். மத்தேயு 6:8 பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கு. அப்பனா ஜெபம் பண்ண வேண்டாமா? பண்ணலாம். எப்படிலாம் ஜெபம் பண்ணோன்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு 6:8 நான் வாசிக்கிறேன். அதுல அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 7ஆம் வசனம், அவர்களை போல சொன்னது யாரை போலனா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி அதுல போடப்பட்டிருக்கு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கத்திலே வந்து உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகுதான் பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. அது சிலர் மனப்பாடமா சொல்றாங்களே தவிர மற்றபடி அதனுடைய அர்த்தம் எத்தனை அருமையானதுன்னு ஒவ்வொரு வரியிலையும் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை சொல்ல நேரம் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, நீர் பரலோகத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேளும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, அவருடைய நாமத்தை முதலாவது ஸ்தோத்திர பலியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை புகழ வேண்டும். அடுத்தது உம்முடைய ராஜ்ய வருவதாக என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய வருகை ஆண்டவரே எப்போது வரும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, எதை செய்தாலும் நான் உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்யணும் ஆண்டவரே. என்னுடைய சுய இஷ்டமாய் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுறது. அடுத்தது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிங்க ஆண்டவரே, எங்களை சரீர பிரகாரமாக போஷிங்க, ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களை போஷிங்கன்னு சொல்லி அப்படியா நாம் கேட்கணும். அடுத்தது, மன்னிக்கிற சுவாபம். நீர் எப்படி மன்னித்தீரோ அது போல நாங்களும் பிறருக்கு மன்னிக்க கூடிய ஒரு சுவாபத்தை
எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் சோதனைக்கு உட்பட எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நாங்கள் சோதனைக்கு உட்படுறோம் தான், ஆனா அதுல இருந்து ரட்சிங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள், பல உலக சோதனைகள், உலக கவர்ச்சிகள் எங்களை இழுக்கும் என்றால் அதிலிருந்து எங்களை நீ ரட்சித்து விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழகான ஒவ்வொரு வரியும் இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது அப்படியே கடன்னு சொல்றது அப்படி கிடையாது. அர்த்தத்தை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய தேவையெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். பாருங்க, ஒரு ஆபீசர் கிட்ட போறோம், ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போறோம்னு வச்சுங்க. அவர்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு இந்த தேவை இருக்குது ஐயா, நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். வளன்னு பேசினா சில பேருக்கு பிடிக்காது. உடனே இடையில நம்ம பேசுவதை நிறுத்தி என்ன சொல்லுவோம், அம்மா உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க, டைம் எனக்கு வேஸ்ட் ஆகுது, டக்குன்னு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க இல்லையா? அப்ப உலக பிரகாரமான அதிகாரம் உள்ளவர்கள் அப்படியாய் நம்ம சுருக்கமா இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது, சுருக்கமா நம்ம ஜெபம் இருக்கணும். என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அந்த தேவையெல்லாம் நீ விவரிச்சுட்டுலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு வீடு கட்டணும் ஆண்டவரே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அதுக்கு என்னென்ன வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் சொல்லி எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு தேவை இன்னதென்று நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவருக்கு தெரியும் இன்னது தேவை, என்னென்னலாம் தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன சம்பவம்? 17ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல பஞ்சம் ஏற்படுது. அப்ப பாத்தீங்கன்னா ஆகாப்பை பார்த்து சொல்றாரு, 3 வருஷம் பனியும் மழையும் இந்த வருஷங்கள்லாம் பெய்யாது அப்படின்னு கர்த்தர் சொல்றான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்ப ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறார். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். தேவை, எலியாவின் தேவை என்னன்னு தெரியும். எல்லா இடத்துலயும் பஞ்சம் இருக்கு. அப்ப தம்முடைய மகனுடைய தேவை தெரியும். நீ போய் கேரி தாற்றண்டை உன்னை ஒழித்து கொண்டிரு, நான் உன்னை போஷிக்கும்படி நான் உனக்கு காகங்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்றார். உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல எப்படிங்க ஆத்தங்கரையில போய் ஒளியறதுக்கு இடம் இருக்கும், அப்படியே மணலா இருக்கும், தண்ணி இருக்கும், அவ்வளவுதான். அங்க என்ன கூடாரமா போட்டு வச்சிருப்பாங்களா? இல்லை, அங்க அதிகமான மரங்களும் கிடையாது. ஒழித்து கொண்டிரு என்று சொல்லும் போது அதுல அது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த ஒளிந்து கொன்ற இடத்துல ஒரு பெரிய கல் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். அதனாலதான் அவரை சொல்றாரு. அவனும் போய் அதே மாதிரி செய்யறான். அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிச்சுக்கோ, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். தினமும் காலையும் மாலையும் காகங்கள் வருகிறது. காகங்கள்னா 2 காகமா வரும். ஒன்னு இறைச்சி வாயில வச்சிருக்குது, ஒன்னு அப்பம் வச்சிருக்குதுங்க. அப்படியா இறைச்சியும் அப்பமும் காலையும் மாலையும் கொண்டு வருது. காகத்தின் குணத்தையே மாற்றி தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து அவரை போஷிக்கிறவராய் இருக்கிறார். 6 மாதம் போது ஆறு வற்றி போயிட்டு உடனே ஆண்டவர் சொல்றாயோ, என் பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்குதே, தினமும் போஷிக்கணும்னு சொல்லிட்டு நீ போ, சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. பாருங்க, அங்க போறாங்க. அந்த விதவை கிட்ட கேட்கிறாரு. எல்லாமே நமக்கு தெரியும்ல. அப்ப அவர் சொல்றா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. அதுல நானும் என் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டுட்டு 2 அடை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்க என்ன பண்ண போறோம், சாக போறோம். அதுக்குதான் விறகு பொறுக்கிறேன். சரி, நீ சொன்னதெல்லாம் ரைட், நீ முதல்ல போய் எனக்கு அடை செஞ்சு கொண்டு வான். முதல்ல தண்ணி கேட்கிறாரு, அப்புறம் அடை செஞ்சு கொண்டு வான்றார். அதன்படி அவள் செய்யறா. அந்த பஞ்சகாலம் முழுவதும் பானையில் மாவு செலவழியவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. பாருங்க, வேதம் சொல்லுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் 15ஆம் வசனம், அவளும் இவனும் அவள் வீட்டாரும், அவளும் இவனும் தான் சாப்பிட்றன்னு சொன்னாங்க. நிறைய வர 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 அக்கம் பக்கத்தினுடைய தன்னுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அவள் வீட்டார் எல்லா உறவுகளையும் கூப்பிட்டு அவ அநேக நாள் சாப்பிட்டா. எந்த அநேக நாள்னா 3 வருஷங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக, யார் 15ஆம் அதிகாரத்துல 1 வசனம். அப்ப அங்க ஒரு 6 மாதம், இங்க ஒரு 3 வருஷம், 3.5 வருடம் ஆண்டவர் சொன்ன மாதிரி யாக்கோபுல அது எழுதப்பட்டிருக்குது. எலியா ஜெபித்த போது அங்க மழை பெய்தது. எலியா ஜெபித்த போது, கருத்தாய் ஜெபித்த போது மழை நின்றது, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த ஜபத்துக்கு 3.5 வருடம் என்று சொல்லி அங்க 3 வருடமும் 6 மாதமும் மழை
பெய்யாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான வேளை தம்முடைய பிள்ளைகளை மட்டும் தேவைகள் மட்டும் இல்லைங்க, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு இன்னும் யார் யார் தேவைகளில் இருப்பாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் அறிந்த தேவன். அதுதான் பாருங்க, எலியாவை ஏன் விதவை கிட்ட அனுப்புறான்னா அந்த விதவைக்கு ஒரு தேவை இருக்கிற அதை அறிந்து எலியாவை அந்த ஏழை ஒரு பணக்கார வீட்டில் போய் அங்கே நல்ல ஒரு ரூம் இருக்குப்பா, அந்த ரூம்ல தங்கிக்கோ, உனக்கு வலைக்கு சாப்பாடு போடுவோம்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை, அவருக்கு தேவையெல்லாம் இருக்குது. பணக்காரருக்கு எல்லா தேவையும் அவங்களுக்கு சந்திக்கப்பட்டிருக்கு, நல்ல உணவு எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஏழைக்கு அடுத்த வேளைக்கு உணவு இல்லை. அதனால எலியாவையும் போஷிக்கிறாரு. எலியா மூலமாக மற்ற மக்களின் தேவைகளையும் சந்திக்கிறவராய், தேவையுள்ள மக்களின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல அலப்பக்கூடாது என்று சொல்லப்படுது. வீண் வார்த்தைக்கு அலப்பக்கூடாது. பிரசங்கில அழுத்தம் திருத்தமா ஒரு வசனம் படிச்ச உடனே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகளின் திரட்சியினாலே மூடனுடைய சத்தம் பிறக்கும்னு சொல்லப்படுது. அதனால வார்த்தைகள் நமக்கு சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லி சொல்லப்படுறது. எனவே நீங்களும் நானும் நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்த தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நாம் செபிக்க வேண்டும், அதற்காக கேட்கக்கூடாது என்றல்ல, கேட்க வேண்டும். அதில் ரொம்ப நம்ம சொல்லக்கூடாது. ஒரு கதை கூட படித்தேன். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கணும். 2 பேர் தனித்தனியாக தங்களுடைய தோட்டத்தில் ஒலிவ மரத்தை கன்றுகளை நாட்டினாங்களாம். 2 பேருமே விசுவாசிகள். முதல் விசுவாசி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, என் ஒலிவ மரக்கன்றுக்கு தண்ணீர் தேவை, தயவாக மழையை அனுப்பன்னு சொல்லலாம். உடனே அங்க மழை கட்டளையிடுறார். திருப்பி, ஆண்டவரே, என் மரத்திற்கு சூரிய வெளிச்சம் தேவை என்று கேட்டு ஜெபித்தார். ஆண்டவர் அப்படியே கட்டளையிட்டார். அன்று இரவு அவர், ஆண்டவரே, அதிக வெயிலை கொடுத்து விட்டு இனி நல்ல பனியை அனுப்பும் ஆண்டவரே என்று கேட்டபோது பனியும் வந்தது. ஆனால் மரமோ அழுகி விட்டது, சுத்தமாய் அழுகி போயிட்டது. அடுத்த விசுவாசியுடைய மரத்தை பார்த்தால் அது நன்றாக அது ஓங்கி செழித்து வளர்ந்திருந்தது. ஏன் மரம் அழுகி போயிடுச்சு அப்படின்னு கேட்டு, உன் மரம் மட்டும் ஓங்கி வளர்ந்திருக்கிற காரணம் என்ன என்று கேட்டபோது அவன் சொன்னான், நானும் ஜெபித்தேன், ஆனால் கர்த்தரை எதுவும் நிர்பந்தித்து நான் மழைக்காகவோ சூரிய வெளிச்சத்துக்காகவோ பனிக்காகவோ நான் ஜெபிக்கவில்லை. நான் ஜெபித்தது, ஆண்டவரே, இந்த மரத்தை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே, இதை அது வளர வேண்டிய இது என்ன, அதனுடைய தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் அதனுடைய தேவைகள்லாம் சந்தித்து என் மரம் ஓங்கி வளர செய்தான்னு சொல்லப்படுது. ராஜாதி ராஜா, நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, நம்மேல் கரிசனை உள்ள தகப்பன். இன்னின்னது நமக்கு தேவை என்று அறிந்த ஆண்டவர், அறிந்திருக்கிறார். எப்பவுமே நமக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பார். எப்பவுமே நமக்கு பெஸ்ட் தான் கொடுப்பார், சிறந்ததான் கொடுப்பார். அது நலிந்து போயோ எதுவோ குறைவாயும் கொடுக்கவே மாட்டார். அதனால நம்ம கர்த்தரிடத்துல நம்முடைய விருப்பங்களை தெரிவித்தாலும் கூட, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமாக கடவுது என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை கூட பாடலாம். இந்த தேவைகள் இன்னது என்று அறிந்து உதவி செய்கின்றாரே, எதற்குமே உதவா என்னையும் அறிந்தீரே, இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன், எதற்குமே உதவா என்னையும் அறிந்தீரே, இயேசுவே உம் அன்பை என்ன சொல்வேன். 2வது பாருங்க, லூக்கா 16:15 உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த வசனம் வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது. பாருங்க, எவர்களை அப்படின்னு சொல்லும் போது நிறைய காரியம், பொருளாசைக்காரர் ஐயா பரிசேயரை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க உங்களை மற்றவங்களுக்கு முன்னால எப்படி காட்டுறீங்களாம், ரொம்ப நீதி உள்ளவர்களா காட்டுறீங்களாம், நீதிமான்களா காட்டுறீங்களாம், ஆனா உங்க இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். அதனாலங்க மனுஷர் முன்பாக நம்ம எப்படி வேணாலும் நம்மளை காட்டலாம், ஆனா
ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்தார். அவர் சொல்றார், மனுஷ முகத்தை பார்ப்பான்ப்பா, நானும் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அந்த ஈசாய் வீட்டுக்கு இவரை அனுப்பும்போது, சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பும்போது, இவனான்னு கேட்குறாங்க எல்லா பிள்ளையும். இல்லைப்பா, அவங்க வாட்ட சாட்டெல்லாம் இருக்கிற அதெல்லாம் நீ பார்க்காத, அவங்க நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். ஒருத்தன் இருக்கிறாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவனை அழைத்து வர சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணுறான். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3:20 பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பார்த்தீங்களா, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்கும் தான் இல்லையா. உண்மையா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா குற்றவாளி தீர்க்கும். என்னால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பாருங்க. தாவீது வந்து அவர் ஆலயம் கட்டுறதுக்கு முன்னால அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நிறைய அட்வைஸ் பண்றாரு. அது மானாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி உன்னைதான் அந்த பரிசுத்த ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு தெரிந்து கொண்டார். அதனை திடன் கொண்டு காரியத்தை நடப்பி. ஆனா உன்னு மட்டும் நீ என்ன செய்யணும், உன் நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், இருதயத்தின் தோற்றமெல்லாம் எல்லாமே அறிஞ்சிருக்கார். நீ அவரை உண்மையாய் தேட வேண்டும் என்று சொல்றத பார்க்குறோம். அதை பார்த்தீங்கன்னா எரேமியால கூட அதில் ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்கு. எரேமியா 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க. எரேமியா 11ல் 11, 20, 20, ஒரே வசனம் தான் கொடுத்துருக்கு. எரேமியா 11, 20 வசனம் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தரிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியே அப்படின்னு கூப்பிடுறார். எரேமியா கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுறாரு, உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறத நான் பார்க்கணும், என் கண்ணு பார்க்கணும், என் வழக்க உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். 20:12 கூட அதே வசனம் தான். 20:12 அதே வசனம் பாருங்க. ஒரு காரியம் 2 தடவை சொல்லப்பட்டிருக்குன்னா அது வந்து எத்தனை சத்தியம் நிறைந்ததுன்னு பாருங்க. 20:12 ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து, அதே வசனம் தான், ஒரு மாற்றம் கூட இல்லை. அதுல அவர்களுடைய நீதி சரி கட்டுதலை நான் காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், இதுல வந்து ஒப்படைத்து விட்டேன், வெளிப்படுத்தி விட்டேன் சொல்லி அந்த ஒரு வார்த்தை தான் மாறுது பாருங்க. அப்படியாய் வந்து உள்ளின் திரியங்களை நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்ம எதையுமே மறைக்க முடியாதுங்க. மனுஷர் பார்வையில எது வேணாலும் மறைக்கலாம், ஆனா தேவன் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கார். மனைவி கிட்ட புருஷன் மறைக்கலாம், புருஷன்கிட்ட மனைவி மறைக்கலாம், எது வேணாலும் அவங்களுக்கு தெரியாம செய்யலாம், இவங்களுக்கு தெரியாம செய்யலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாம எங்க வேணாலும் போகலாம். ஆனா நம்முடைய அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராயிருக்கிறார். 17:10 பாருங்க. எரேமியா 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவனும் உள்ளின் திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 66:18 பாத்தீங்கன்னா, நான் அவர்களின் கிரியைகளையும் அவருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் ஏசாயா 66:18 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் வந்து உங்கள் நினைவுகள், உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அதை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு
ஏதுவானவையாய் நான் செய்வேன் என்று சொல்லி சொல்றார். பார்த்தீங்களா, நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு 9:4 பாருங்க, அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 9:4 அது வந்து மார்க் 2:8 சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 5:22 சொல்லப்பட்டிருக்கு. நான் மத்தேயு எடுத்தேன். மத்தேயு 9:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறார். யாரை பார்த்து? வேத பாரகர்ல சிலர் வந்து சொல்றாங்க, இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள், வாயை திறந்து சொல்ல. அந்த நினைவுகளை அறிந்த ஆண்டவர் உங்கள் இருதயங்களில் இப்படி பொல்லாத காரியத்தை சிந்திக்கிறேன்னு. அப்புறம் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஆலயத்துல தொழுது கொண்டாலும், பிரசங்கம் பண்ணினாலும், எது செஞ்சாலும் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நீங்களோ நானும் அவருடைய பார்வைக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது. பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி திரிகிற கண்களாய் இருக்கிறது. வெளி பார்வைக்கு எவ்வளவு வேணாலும் உபதேசம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம ஆராதனை பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் தேவ பக்தி உள்ளவர்களாம் நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனா நமக்கும் ஆண்டவருக்கு, அதை மற்றவங்க தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாய் இருக்கும் போது அவர் நம்முடைய இருதயங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். உண்மையாகவே சரியாக இருக்குச்சுன்னா நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது பொல்லாத நினைவுகளால் இருந்தால் அவர் கண்டிப்பார். பிரியமானவர்களே, அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்து 4 பேர் அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த 4 பேரின் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் வந்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. பாவத்தினால் வந்த சாப நோய் அது. அதனால முதலாவது அவர் என்ன சொல்ற, மகனே திடன்கொள், தைரியமா இருப்பா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ற. அப்பதான் இவங்க முறுமுறுக்கிறாங்க. பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார்? இவர் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று உள்ளத்தில் நினைக்கிறாங்க. அதை தான் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னு சொன்னவனே அவன் எழுந்து நடந்தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இருதயத்திலே சிந்திக்கிற சிந்தனையை அவர் அறிந்திருக்கிறார். அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நாம் காரியத்தை நடப்பிக்க வேண்டும். அவர் ஆவி, மார்க் 2:8 இதே சம்பவம் தான், அவர் ஆவியிலே அறிந்து என்று சொல்லப்படுது. எனவே ஜாக்கிரதையோடு நாம் வாழ்க்கையை நடத்த, இருதயத்தின் நினைவுகளை பகுத்து அறிந்து என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கான்னு சொல்லி யோசித்து நாம் நடக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடல் கூட பண்ணலாம். உன் மீது நோக்கமாயுள்ளார், உம் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். 3வது பாருங்க, 2 பேதுரு 2:9 கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். முதல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனைந்து ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, இது படிச்ச உடனே எனக்கு ஆதியாகமம் 22 சட்டுன்னு ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் 22 அங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம நிறைய காரியெல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு ஆபிரகாமை சோதித்தார். தேவ பக்தியுள்ள ஆபிரகாமை அவர் சோதிக்கிறார். தேவனிடத்திலே அவர் பக்தி உள்ளவர், கீழ்ப்படிதல் உள்ளவர், விசுவாசம் உள்ளவர், எல்லாமே உண்டு. பாருங்க, கீழ்ப்படிதல், உடனே என்ன சொல்றார் அதெல்லாம் செய்வார். பாருங்க, அப்ப சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? ஆபிரகாமேன்னு கூப்பிடுறார். ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே, இதோ அடியேன்னு சொன்ன உடனே, நீ உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்து கொண்டு போய் நான் காண்பிக்கும் மலையிலே போய் எனக்காக பலியிடுறார். எப்படிங்க இருக்கும்? எங்க 75 வயசுல ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து, உனக்கு குமாரனை தருவேன், உன்
தான் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன்னு எத்தனை தடவைங்க சொல்லி 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 25 வருஷம் தள்ளி ஒரு பிள்ளை பிறக்குதுங்க. அந்த பிள்ளை பிறந்து அவனுக்கு அப்படியே வயது ஆகி கொண்டே போகிறது பாருங்க. ஈசாக்கு பிறந்தபோது அவருக்கு 100 வயது, இஸ்மவேல் பிறக்கும்போது அவருக்கு 83 வயது. 17 வயசு வித்தியாசம் ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும், 17 வயது வித்தியாசம். ஆனால் பாருங்க, இஸ்மவேலுக்கு திருமணம் கூட ஆயிடுச்சு இல்லையா? 30 வயதில் திருமணம்னு வச்சுங்க. அப்போது இவர் 17 வயசு வித்தியாசம்னா நல்லா 13 வயது. அதுக்கு பிறகு எல்லா காரியங்களும் இஸ்மவேல் நிறைய காரியம் நடக்குதுங்க. ஒரு 17 வயது வாலிபனாய் காணப்படுறார். 17 வயது வாலிபன் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். பாருங்க, அவனை அழைச்சிக்கிட்டு போறாங்க. அப்போ மலை வந்துடுது. எப்படி நொறுங்கி இருக்கும் உள்ளம்ல. ஆனாலும் என் ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார். எப்படி எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை கண்டிப்பாய் அவர் நிறைவேற்றுவார் விசுவாசித்தான். அதை தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இவ்வளவு தூரம் கொடுத்துட்டு திடீர்னு பலியிட சொல்றாரு. இவரெல்லாம் என்ன ஆண்டவர் அப்படின்னு எந்த முறுமுறுப்பும் சொல்ல. நான் கேட்டேனா, அவரே தானே எனக்கு பிள்ளை தருவீரான்னு கேட்டபோது தருவேன்னு சொன்னாரு. என் சந்ததி ஒன்று பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இப்போ போய் இதை பலியிடும் சாரா கிட்ட சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம வேலைக்காரரை கூட்டி கொண்டு போய் அந்த மலை வர வரைக்கும் எத்தனை நாள் பிரயாணம் பண்ணி போறாங்க. அந்த மலையை பார்த்து அந்த இடத்துக்கு வந்தோடனே வேலைக்காரரை கீழே நிறுத்தி, நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டாலும் பலி செலுத்தி விட்டு வருகிறோம். வேலைக்காரர் கேட்கலங்க, என்ன எஜமா ஆடு எங்க அப்படின்னு கேட்கலங்க. யாருமே கேட்கல. எல்லார் வாயும் ஆண்டவர் அடைச்சு போட்டார். அப்போ விறகு கட்டையை எடுத்து அவன் தான் சுமந்துக்கிட்டு போறான் பாருங்க. விறகு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, அப்ப நல்ல வாலிபனா இருந்ததுனாலதான் அவன் மேல வைக்கிறாரு. கரி நெருப்பையும் கத்தியும் இவர் எடுத்துக்கிட்டார் ஆபிரகாம். இருவரும் கூடி மலை மேலே ஏறுறாங்க. விறகு கட்ட ஒரு பலி செலுத்தணும்னா எவ்வளவு விறகு இருக்கும். விளக்கெல்லாம் பொழந்துக்கிட்டு போறார். அப்போ வழியில கேட்கறான் ஈசாக்கு, விறகு இருக்குது, நெருப்பு இருக்கு, பலியிட ஆடி எங்கப்பான்னு கேட்டேன். கர்த்தர் பார்த்து, அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எங்கப்பா கர்த்தர் பார்த்தோம், மலையில எங்க இருக்குதா அப்படின்னு எதுவுமே கேட்கல. அப்ப பார்த்து அங்க போறாங்க. அங்க போகும்போது பலிபீடம் கட்டுறாரு. கல்கள்லாம் வச்சு பலிபீடம் கட்டுறாரு. விறகெல்லாம் வச்சுட்டாரு. நெருப்பு கட்ட எல்லாம் நெருப்பெல்லாம் போட போறாரு. கத்தியை வச்சு வெட்ட போறாரு. அப்படியே இவனை கட்டி அப்படியே கண்ணு முதல் கொண்டு கட்டி அவனை படுக்க வைக்கிறார். ஒரு 17 வயது வாலிபன்க, ஏன் என்னைய படுக்க வைக்கிறீங்க? ஏன் என்னைய போய் பலி செலுத்துறீங்க? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, நீ கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த சொல்லியிருப்பார்ல, கர்த்தர் கொடுத்த ஒரு ப்ரெஷியஸ் பேபிங்க. அவன் பிறந்த போது நகைப்புன்னு எங்களை வாழ்க்கையே நகைக்க பண்ணான்னு, நகைப்பு என்ற அர்த்தம் சொல்லக்கூடிய ஈசாக்கு புன்னகை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிங்களே. எனக்கு கடைசியில என்ன போய் பலி கொடுக்குறீங்களே, உங்க ஆண்டவர் இதான் கேட்டாரா? இதான் நீங்க விசுவாசத்தோட பலனா? என்னென்னமோ கேள்வி கேட்டிருக்கலாம். அல்லது ஒண்ணுமே கேள்வி கேட்காம நீங்க வேணா படுத்துங்க இறங்கி விடுன்னு என்ன பண்ணிருக்கலாம்? மலையிலேருந்து இறங்கி வந்திருக்கலாம். அவனும் என்ன பண்ணல, அவனும் தேவ பக்தி உள்ளவன். ஆபிரகாமை போல அவனும் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன். ஆண்டவர் என் தகப்பன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார், அவருக்கு ஏதோ காரியம் நடப்பித்திருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார், அதனால்தான் என்னைய படுக்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனும் பேசாம படுக்கிறாங்க. கத்தி எடுத்து ஓங்கும் போது என்ன நடக்கிறது? அங்க குரல் கேட்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் 11ஆம் வசனம் 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் நான் அவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் கேடு செய்யாதே, நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்போது பார்த்தீங்களாங்க. தேவ பக்தி உள்ளவர்கள் தான், தேவனுக்கு பயந்து நடப்பவர்களே, தேவனுக்கு அவன் பக்தி உள்ளவனா, தேவனிடத்திலே பக்தி உள்ளவனா, தேவனுக்கு பயப்படுகிறவனாய் அவன் இருந்தான். பிரியமானவர்களே, அதே போல வசனம் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலும் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணேன். இந்த இடத்துல சொல்றார், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அவன் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வர்றவங்க பயங்கரமான சோதனை. அவங்க நான் நல்லா தானே ஆண்டவருக்குன்னு தானே ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு தானே செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி சோதனை வருது, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, நம்ம புலம்புறோம் இல்லையா? அநேக வெளியில் வர்றோங்க வரோம். சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு பக்தன் சொல்லுகிறான். யோபு பக்தன் சொல்லுகிறான். சோதனைக்கு பிறகு நம்ம திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். கண்டிப்பாக சோதனையிலிருந்து விடுவிக்க அவர் பலன் தருவார். பிரியமானவர்களே, அவர் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவனை சோதிப்பார், சோதனை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். அவர் தாங்க அறிஞ்சிருக்கிறாரு. அப்படிதான் தப்புவிக்க. அப்படி கண்ணுகளை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் சிக்கி இருந்த ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பார்த்தீங்களா? பலியிட ஆட்டுக்குட்டி இல்லை, ஆடு இல்லை, ஆட்டுக்கடா, நல்ல பெரிய கடா பாருங்க இருந்ததை கண்டான். ஆல்ரெடி ஆண்டவர் அந்த கடாவை அங்கு வச்சிருந்தார், நியமிச்சிருந்தார். இவனுக்கு ஒரு சோதனை, விசுவாச சோதனை. இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் வாழ, அதெல்லாம் சகித்து வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடல் பாடி நாம் ஜெபிப்போம். சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவாய், ஜோதியாய் பிரகாசிப்பாய். ஜீவ கிரீடம் பெற்றிடுவாய், ஜோதியாய் பிரகாசிப்பாய். பக்திமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் சோதனையினின்று ரட்சிப்பாரே, நம்மையும் அறிந்தவரே. சோதனையினின்று ரட்சிப்பாரே, நம்மையும் அறிந்தவரே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குறப்பா. எங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் இன்னது என்று அறிந்த தேவன் ஆண்டவரே. நாங்களும் கூட கர்த்தாவே எது தேவையோ அதை மட்டும் சொல்ல ஆண்டவரே, வீணாக அஞ்ஞானிகளைப் போல அலப்புகிறவர்களா இல்லாதபடி இருக்க நீங்க தான் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள்லாம் அறிந்திருக்கிறீர். நாங்கள் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள உதவி செய்வராக. எந்த இடத்திலும் உமக்கு பிரியமில்லாத கர்த்தாவே நினைவுகளை நாங்கள் கொள்ளாதபடி கர்த்தர் எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தாவே உண்மையான பரிசுத்தமான கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்களை இருதயத்திலே சிந்திக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. தேவ பக்தி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படும் போது சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீர் எங்களை ரட்சிக்க நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் சகித்து சோதனைகளை சகித்து பொறுமையாய் சாட்சியாய் வாழ உதவி செய்வராக. கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீங்க சந்திச்சு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் மட்டும் இல்ல, எங்கள் மூலமாக அநேக தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நேச கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்தித்து இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே தகப்பனே உமக்கு பிரீதியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.